ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சூட்ஸ் இருக்கு இல்லைங்களா, சிபிசி செக்ஷன் 24 அதை பார்க்க போறோம். இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சூட் என்னென்னதுக்கான கேஸ்க்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் கேட்க முடியும். அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சூட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு நீங்க வழக்கு தொடுத்திருப்பீங்க நீதிமன்றத்துல வந்து ஆல்ரெடி கேஸ் நடந்துட்டு இருக்கும். அந்த நடந்துட்டு இருக்கிறப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வந்து திருவள்ளூர் கோர்ட்ல வந்துட்டு ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் மாத்தணும்னு நினைக்கிறீங்க. திருவள்ளூர்ல இருந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு அந்த கேஸ நான் வந்து மாத்தி வேற நீதிமன்றத்துல நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்படி முடியுமா? ஒரு நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கிற வழக்க மற்றொரு நீதிமன்றத்திற்கு மாற்றி எடுத்து கொண்டு போக முடியுமா அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் சூட்ஸ். சோ இத பத்தி தான் நம்ம விளக்கமா பார்க்க போறோம். இப்போ சப்பார்டினேட் கோர்ட்ஸ்ல நடக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நடக்கக்கூடிய கேசஸ நீங்க ஹைகோர்ட்க்கு எடுத்துட்டு வரனாலும் சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்க சொன்ன மாதிரி திருவள்ளூர் கோர்ட்ல நடக்குது, இது வந்து நான் எனக்கு சென்னை கோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் வேணும்னு கேட்டீங்கன்னா நீங்க ஹைகோர்ட்ல டிரான்ஸ்பர் சூட்டை வந்து சிபிசி செக்ஷன் 24ல நீங்க ஃபைல் பண்ணிட்டு உங்களுக்கான சஃபிஷியன்ட் ரீசன்ஸ் எதுக்காக இந்த கேஸை நீங்க டிரான்ஸ்பர் கேட்கறீங்கன்ற ரீசனும் வேலிடா இருந்தா டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹைலி பாசிபிள்ஸ் இருக்கு. ஓகே மேம். மேம் இப்ப எனக்கு ஒரு டவுட்டுங்க மேம். இப்ப வந்து நம்ம கேஸ வந்துட்டு நம்ம டிரான்ஸ்பர் பண்றோம் இல்லைங்க மேம். இப்ப வந்து டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து டிரான்ஸ்பர் கேட்க முடியுமா, இல்ல ஸ்டேட் டு ஸ்டேட்டே டிரான்ஸ்பர் கேட்க முடியுமா? அதுக்கு எதுவும் ப்ரொசீடிங் டிஃபரன்ஸ் இருக்காங்க மேம்? ஓகே, இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்பர் கண்டிப்பா வாங்க முடியும். அது ஹைகோர்ட்ல உங்க ஜுடிஷியேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹைகோர்ட்டை நீங்க அப்ளை பண்ணி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் செங்கல்பட்டுல இருக்கு, எனக்கு அதுல இருந்து இதை காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் மாத்தணும் இல்ல வேற டிஸ்ட்ரிக்ட் மாத்தணும்னா நீங்க ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணி நீங்க மாத்திக்க முடியும். அதே நீங்க ஸ்டேட் டு ஸ்டேட் நீங்க டிரான்ஸ்பர் கேட்கணும்னா நீங்க ஏதோ சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள போயிட்டு அந்த ஜுடிஷியேஷன்ல மட்டும்தான் நீங்க ஸ்டேட் டு ஸ்டேட் டிரான்ஸ்பர் வாங்க முடியும். ஓகே, இப்ப நான் சென்னையில இருக்கேன், என்னோட கேஸ் வந்து பெங்களூர்ல நடந்துட்டு இருக்கு. சோ நான் பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு மாத்தணும்னா நான் சுப்ரீம் கோர்ட் தான் போக முடியும். கரெக்டாங்க மேம்? ஆமா. சோ இப்ப யாரெல்லாம் இந்த டிரான்ஸ்பரை கேட்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் கேசஸ்னு வச்சுக்கோங்களேன். வைஃப் வந்துட்டு ஷீ இஸ் லிவிங் இன் ஒரு கேரளால இருக்காங்க இல்ல பெங்களூர்ல இருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து சென்னையில இருக்காரு. இப்போ ஹஸ்பண்ட் வந்து சென்னையில கேஸ ஃபைல் பண்ணிட்டாங்க. வைஃப் வந்துட்டு அவங்க சொல்றாங்க என்னால டிராவல் பண்ண முடியாது, எனக்கு டிராவல் பண்றதுக்கு சஃபிஷியன்டான இன்கம்ஸ் இல்லை, அதை தாண்டி எனக்கு ஸ்டேக்கோ எனக்கு வந்து இந்த நியூ பிளேஸ்ல என்னால டிராவல் பண்ணி கேஸ ப்ராப்பரா கண்டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு அவங்களோட ரீசன்ஸ் சஃபிஷியன்டா வேலிடா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிடும். ஓகே மேம். அப்ப இதே மாதிரி இன்னும் என்னென்ன இப்ப வந்து நீதிமன்றமானது வந்து சும்மா நான் இங்க வர முடியாது அங்க வர முடியாது அப்படின்னு எல்லா காரணத்துக்காகவும் இந்த டிரான்ஸ்பர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்டாங்க மேம்? ஆமா, அதுக்குன்னு வேலிடான காரணங்கள் கிரவுண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த டிரான்ஸ்பர் பெட்டிஷன் வந்து அக்செப்ட் ஆகும். கரெக்ட் தானே? ஆமா. இப்போ நீங்க என்னென்ன காரணத்துக்காக டிரான்ஸ்பர் கேட்க முடியும்? நீங்க வந்து ஒரு கேஸ்ல இந்த கோர்ட் வந்து பயாஸா இருக்காங்க, எனக்கு வந்து எனக்கான நீதி சரியா கிடைக்காது அப்படின்னு நீங்க பிலீவ் பண்றீங்க, அதோட சூழ்நிலையும் நீதிமன்றமே ஒருதலை பட்சமாக செயல்படுது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரும் பொழுது, ஆமா, அது வந்துட்டு நீங்க மட்டும் பிலீவ் பண்ண அந்த சூழ்நிலைகளும் அதே மாதிரி இருக்கும் பட்சத்துல தான். ஏன்னா ஒருத்தர் வந்து பெட்டிஷன் போட்டிருப்பாங்க, ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, எனக்கு பிடிக்கல, இந்த நீதிமன்றம் பிடிக்கல, இது இங்க இருக்கு அங்க இருக்கு, ரீசன் வந்துட்டு வேலிடா இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது. என்னென்ன ரீசன்ஸ்க்கு கேட்க முடியும்னா இந்த மாதிரிதான் குழந்தை வச்சிருக்கோம், எங்களுக்கு டிராவல் பண்ண முடியல, இன்கேபபிலிட்டி, எங்களுக்கு வந்து சஃபிஷியண்டா ஃபண்ட் இல்ல, எனக்கு வந்து அந்த இடத்துக்கு போன பாதுகாப்பு இல்ல, எனக்கு வந்து பிசிக்கலா டிசாபிலிட்டி இருக்கு, இந்த மாதிரி ரீசன்ஸ்ல ஹஸ்பண்டும் கேட்க முடியும், வைஃபும் கேட்க முடியும். ஓகேங்க மேம். சோ எந்த மாதிரி வழக்குகள்ல வந்து இந்த டிரான்ஸ்பர் கேட்க முடியும்? ஃபேமிலி மேட்டர்ஸ்ல மட்டும் தான் கேட்க முடியுமா, இல்ல வந்து எந்தெந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம டிரான்ஸ்பர் சூட் போட முடியுங்க? ஓகே, ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் நீங்க டிரான்ஸ்பர் கேட்டுக்க முடியும். ஃபேமிலி டிஸ்பியூட்ல மேக்சிமம் நீங்க ஃபேமிலி டிஸ்பியூட்ல இருக்க கேசஸ டிரான்ஸ்பர் வாங்கிக்கலாம். அதே மாதிரி சிவில் டிஸ்பியூட்ல இருக்க கேசஸ்க்கும் டிரான்ஸ்பர் வாங்கிக்க முடியும்.
ஓகேங்க மேம். இப்ப வந்து நம்ம கிரவுண்ட்ஸ்ல பார்க்கும் பொழுது இன்னுமே ஆட் ஆன் பாயிண்டா எனக்கு வந்து லைஃப் த்ரெட்டனிங் இருக்கு. இந்த பர்டிகுலர் ஏரியால வந்துட்டு என்னைய கொலை மிரட்டல் விடுறாங்க. சோ என்னோட விட்னஸ்க்கே வந்துட்டு இங்க சேஃப் இல்ல. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லயுமே நம்மளால வந்து டிரான்ஸ்பர் வந்து கேட்க முடியும். நீங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளை கேட்கும் போது நீங்க சஃபிஷியன்டா ப்ரூவ் பண்ணணும் கோர்ட்டுக்கு. நீங்க ஓரலா ஒரு எவிடன்ஸை கொடுத்துட்டு எனக்கு இந்த கோர்ட்டுக்கு வந்தா லைஃப் த்ரெட்டன் இருக்கு அப்படின்னா கோர்ட் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? உங்களோட ரீசன்ஸ் வந்து வேலிட் ரீசன்ஸா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஓகே மேம். இப்ப நம்ம டிரான்ஸ்ஃபர் சூட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் மேம். இப்போ லைவ் எக்ஸாம்பிளா பாக்கணும்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே நடந்த ஒரு நம்ம எக்ஸிஎம்க்கு நடந்த கேஸ் ஒண்ணு இருக்குல்லைங்க, அதை பத்தி நம்ம பேசலாமே. எக்ஸிஎமோட கேஸ ஏன் டிரான்ஸ்பருக்கு வந்துட்டு ஆப்போசிஷன் பார்ட்டி டிரான்ஸ்பர் கேட்டாங்கன்னா, இங்க வந்துட்டு அவங்க ஃபைல் பண்ண ரீசன்ஸ் வந்து ஃபேர் ட்ரையல் நடக்காது, எவிடன்ஸ் வந்து மேபி டேம்பர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்க ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க, பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற பட்சத்துல வந்துட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட் அன்னைக்கு டிரான்ஸ்பர் கேட்டிருந்தாங்க. சோ அந்த டைம்ல வந்து நம்ம சென்னையில இருந்து பெங்களூருக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு இல்லைங்க மேம். அதாவது ஒரு சென்னையில இருந்து கர்நாடகாவோட ஸ்பெஷல் கோர்ட் போட்டு இந்த கேஸ இந்த ஸ்பெஷல் கோர்ட்ல தான் நடத்தணும்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கி அந்த கோர்ட்ல தான் கேஸ் நடந்து முடியும். சோ இப்ப வந்து நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கிற வழக்க நம்ம என்னென்ன காரணங்களுக்காக மற்றொரு நீதிமன்றத்துக்கு மாற்ற முடியுமா, இல்ல வந்து ஒரு மாவட்டத்துல இருந்து மற்றொரு மாவட்டத்துக்கு நீதிமன்றத்துக்கு எப்படி மாத்துறது, ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வழக்குகளை மாத்தணும்னா அதோடைய கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்கு, சோ சிபிசில இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் சூட் கான்செப்ட் எப்படி நடைமுறையில நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விளக்கத்தை பார்த்தோம். சோ இன்னும் கண்டினியூவா எங்களுடைய வீடியோஸ் பாக்குறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.